எங்க அம்மா வந்து லைக் ஐ லவ் ஹர். பட் நாங்க அவ்வளவா வந்து பேச மாட்டோம். கொஞ்சம் ஷை. எங்க அம்மா எனக்கு கொஞ்சம் பயம் லைட்டா. இப்ப நம்ம சிரிக்கலாம். அவளுக்கு வந்து என்னோட கொஞ்சம் கம்ஃபர்டபுள்ஸ். அதான் அவ என்ன தின்னாலும் வாங்கிக்கணும். இவங்களை பத்தி உங்க 2 பேரும் கேட்கிறேன். ஏதோ ஒரு விஷயம் இப்ப அவங்களோட பர்சனலா இருக்கலாம், இல்ல படிப்பு சம்பந்தமா எதுவான இருக்கலாம். ஓப்பனா வெளிப்படையா வந்து உங்க 2 பேர்கிட்டயுமே வந்து இதுதான் நடந்ததுன்னு சொல்றது யாரு? இல்ல கரெக்டா தன்னோட காரியம் நடக்கும்போது மட்டும் நைஸா பேசி வேற ஒருத்தர்கிட்ட கரெக்ட் பண்றது யாரு? என்ன தப்பே பண்ணா கூட நீ அது எங்ககிட்ட சொல்ற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கணும். ஏன்னா எங்களை விட உங்களுக்கு வந்து காப்பாற்ற வர உலகத்துல யாரும் கிடையாது. அப்ப வெளியே போய் நீங்க ஏதாவது இந்த ஏஜ்ல ஏதாவது மிஸ்டேக் நடக்கலாம். அந்த பயத்துல போய் வெளியே போய் நீங்க மாட்டிக்கூடாது. அதனால எதுவாவது மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அப்படியே பண்ணாலும் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தான் சொல்லணும். டேடி இது மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா அதுல இருந்து எப்படி உங்களை ரிலீவ் பண்ணலாம், அது எது மறுபடியும் நடக்காம பார்த்துக்கலாம். அதனால நீ அந்த பயத்துல வெளியே போய் இது மாட்டிக்கிட்டீங்கன்னா பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அதனால வந்து எதுவுமே தப்பு கிடையாது. ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க. அதனால வந்து அவங்களுக்கு வந்து தைரியம் கொடுத்துருவேன். நான் முன்னாடியே சொல்லிடுவேன், டேய் எந்த தப்பு பண்ணாதுடா, என் மூஞ்சி பாரு, ஏதாவது நீ பண்ணணும்னு நினைச்சு என்ன நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுவேன். நான் முதல்ல பிளாக்மெயில் பண்ணிடுவேன். சென்டிமெண்டா பேசி அட்டாக் பண்றதா இந்த மாதிரி.